வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பா வீடியோவில் நடத்தை விதியை பார்க்குறோம். நடத்தை விதியை மீறினா அந்த நடத்தை விதியை மீறிய செயலுக்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது எது எதுக்கெல்லாம் பிரியர் பர்மிஷன் வாங்கணும், எது எதுக்கு இன்டிமேட் பண்ணணும், எது எதுக்கு நீ பிரியர் பர்மிஷனோ இன்டிமேஷனோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல அசையும் சொத்து அல்லது இடம்பெயர் சொத்து, அசையா சொத்து அல்லது இடம்பெயரா சொத்து, விலை மதிப்புள்ள சொத்து அப்படின்னு இருக்குது. இதுல அசையும் சொத்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகரக்கூடியது அசையும் சொத்துன்னு பேரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடியது அசையும் சொத்துன்னு பேரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாதது அசையா சொத்து, நகர முடியாதது அசையா சொத்துன்னு பேரு. விலை மதிப்பு உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலது வந்து இப்ப இது பங்குலாம் வாங்கியிருப்போம், ஷேர் அதெல்லாம் வாங்குவோம். இப்ப அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் விலை மதிப்புள்ள சொத்து அப்படின்றது இருக்குது. அதாவது அசையும் சொத்துனா மூவபிள், அசைய சொத்துனா இம்மூவபிள், சரிங்களா அப்படின்றத சொல்லுவாங்க. இது எந்தெந்த சூழ்நிலைக்கு இது தேவைப்படும், பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கக்கூடாதுன்றத அந்த வீடியோ பார்க்குறோம். வீடியோ கொஞ்சம் முழுமையா பாருங்க, முக்கியமான வீடியோ. ஏன்னா ஒருத்தர் வந்து இடம் வாங்குறாரு, நிலம் வாங்குறாரு, மனை வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, சரிங்களா, அல்லது நகை வாங்குறாரு, கார் வாங்குறாரு, அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்குறாரு. அப்படிங்கும் போது இப்ப அது மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்கு பர்மிஷன் வாங்கணும், எதுக்கு இன்டிமேட் பண்ணணும், எதுக்கு பர்மிஷனோ இன்டிமேஷனோ தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் இதுல நடத்தை விதிகள் இருக்கு. அந்த நடத்தை விதி தான் நம்ம இப்ப பாக்குறோம். முதல்ல, அரசு பணியாளர் எவரும் தன்னுடைய பெயரிலோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர் பெயரிலோ உரிய அலுவலருக்கு அறிவிக்காமல் குத்தகை, அடைமானம் வாங்குதல், விற்பனை, பரிசு பரிமாற்றம் அல்லது பிற வழிகளில் இடம்பெயரா சொத்து எதையும் பெறவோ தீர்வு செய்யவோ கூடாது. புரிஞ்சுங்களா? வாங்குறதோ விற்கிறதோ அல்லது பரிசு கொடுத்தாலோ பரிமாற்றம் செஞ்சாலோ பிற வழிகள் எதா இருந்தாலும் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட அறிவிக்காம எதுவுமே செய்யக்கூடாது, அரசு பணியாளர் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியாளருடைய நிதி ஆதாரங்களில் இருந்து அவருடைய குடும்ப உறுப்பினர் எவராலும் பெறப்படும் ஏதேனும் ஒரு இடம்பெயரா சொத்துக்கும் அத்தகையதொரு அறிவிப்பு தேவைப்படுவதாகும். இது முக்கியமா கவனிக்கணும். அரசு பணியாளருக்கு மட்டும் கிடையாது, அரசு பணியாளருடைய குடும்ப உறுப்பினர் இருக்காங்க, அந்த குடும்ப உறுப்பினர்களும் அரசு பணியாளருடைய நிதி ஆதாரங்கள்ல இருந்து, அதாவது அந்த ஒரு பொருளை அந்த இடம் வாங்குறதுக்கோ மனை வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ அரசு பணியாளர் அவர் அந்த அமௌண்ட் கொடுத்திருக்கிறாருன்னா, அப்ப அந்த அரசு பணியாளர் அந்த குடும்ப உறுப்பினருக்கு அமௌண்ட் கொடுத்து அந்த அது தொடர்பா வாங்குறாரு, இல்ல இவர் ஒரு பார்ட்லி போடுறாரு, அதாவது ஒரு பாதி ஷேர் பண்றாரு, அப்படியோ எப்படியோ அரசு பணியாளருடைய நிதி ஆதாரமும் அதுல வந்து இருந்துருச்சுன்னா அதுக்கும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் இந்நடவடிக்கையானது அரசு பணியாளருடனான அலுவல் முறை தொடர்பு கொண்டுள்ளவருடான நடவடிக்கையில் உரிய அலுவலர் முன்வப்புளிப்பு பெற வேண்டும். முன்வப்புளிப்பு, பிரியர் பர்மிஷனை கண்டிப்பா வாங்க வேண்டும். இருப்பினும் அரசால் அரசு பணியாளருக்கு வீட்டுமனை உரிமை மாற்றம் செய்யப்படும் நேர்வில் அந்த இடம்பெயரா சொத்தினை பெற உரிய அலுவலரின் முன் ஒப்பளிப்பு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதாவது கவர்மெண்டே வந்து ஒரு அரசு பணியாளருக்கு இடம் கொடுக்குறாங்க, கவர்மெண்டே ஒரு அரசு பணியாளருக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப அது மாதிரியான கவர்மெண்டே ஒரு அரசு பணியாளருக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா அப்ப அது மாதிரியான நேரத்துல
ப்ரியர் பர்மிஷன் தேவையில்லை, முன்வைப்பளிப்பு தேவையில்லை. ஏன்னா அது கவர்மெண்டே கொடுக்குது. இப்ப பார்த்திருப்பீங்க, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு காவல்துறையில வந்து ஒரு தீவிரவாதியை பிடிச்சிருப்பாரு. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செயல் நடந்து செஞ்சிருப்பாங்க, ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். அப்ப அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அரசாங்கமே அவங்களுக்கு வந்து மனை கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்கன்னா, அப்ப அது மாதிரியான கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கெல்லாம் என்ன செய்ய தேவைன்னா ப்ரியர் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. சரிங்களா? அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இடம்பெயரா சொத்தானது தொடர்புடைய அரசு பணியாளருடைய நிதி ஆதாரங்களிலிருந்து பெறப்படாத நேர்வில். சரிங்களா? அரசு பணியாளரோட நிதி ஆதாரம், அதாவது அவருடைய அமௌண்ட் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, குடும்ப உறுப்பினருக்கு ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, அப்ப என்ன செய்யணும்னா கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இடம்பெயரா சொத்தானது, அதாவது இடம்பெயரானா என்ன சொல்றது, இம்மூவபிள், இம்மூவபிள் புரியுதுங்களா, அசையா சொத்து. இடம்பெயரா சொத்தானது தொடர்புடைய அரசு பணியாளருடைய நிதி ஆதாரங்களிலிருந்து பெறப்படாத நேர்வில் கூறு ஆ இன் கீழ் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களால் இடம்பெயரா சொத்துகள் கையகப்படுத்துவதற்கோ அல்லது தீர்வு செய்யப்படுவதற்கோ அந்த அரசு பணியாளர் உரிய அலுவலருக்கு அறிவிக்கவோ உரிய அலுவலரின் முன் அனுமதியை பெறவோ தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த கவர்மெண்ட் சர்வெண்டனுடைய அவருடைய பங்களிப்பு இருந்தா மட்டும், அந்த நிதி ஆதாரங்கள் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும், இன்டிமேட் பண்ணணும், அது மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதை போல அந்த நிதி ஆதாரம் வந்து குடும்ப உறுப்பினர் வாங்குறாரு, ஒரு பையன் வாங்குறாரு, ஒரு அப்பா வாங்குறாருன்னா, அதுல வந்து அரசு பணியாளரா இருக்கிறவரு அவர் எதுவுமே ஷேர் பண்ணலங்கும் போது, அப்ப அதுக்கு வந்து என்ன தேவையில்லை, ப்ரியர் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, இன்டிமேட் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நடத்தை விதியில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் பாக்குறது எல்லாமே 1973ஆம் ஆண்டைய தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அந்த அரசு பணியாளர் நடத்தை விதியை மீறினாக்க என்ன செய்வாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால அரசு பணியாளருடைய நடத்தை விதியை மீறக்கூடாது. அடுத்தது, ஒரு வீட்டை கட்டுவதற்கு அல்லது விரிவுபடுத்துவதற்கு அல்லது உடமையாக்கிக் கொள்வதற்கு அரசு பணியாளர் ஒவ்வொருவரும் உரிய அலுவலருக்கு பின்வரும் முறையில் அறிவிக்க வேண்டும். அரசிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து கடன் அல்லது முன்பணம் அல்லது பொது வைப்பு நிதியிலிருந்து பகுதி இறுதி பெருகியை கொண்டு வீடு கட்டுவதற்கு அல்லது விரிவுபடுத்துவதற்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இடம் வாங்குறீங்களோ இல்ல வீடு வாங்குறீங்களோ, அதை கடன் வாங்க, யாராவது நண்பர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, உறவினர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் சரி, இல்ல ஜிபிஎஃப் போட்டு அந்த ஜிபிஎஃப் பணத்தை வந்து நம்ம எதனாலதான் என்ன செய்யணும், முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான், அரசிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து கடன் அல்லது முன்பணம் அல்லது பொது வைப்பு நிதியிலிருந்து பகுதி இறுதி பெருகியை கொண்டு வீடு கட்டுவதற்கு இறுதி தொகை பணி என்ன சொல்றது, பார்ட் ஃபைனல் கொண்டு வீடு கட்டுவதற்கு அல்லது விரிவுபடுத்துவதற்கு அல்லது உடமையாக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கையை தொடங்குவதற்கு முன் அவர் விதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அட்டவணை 1 உள்ள படிவம் 6 அல்லது 6A நேர்வுக்கேற்ப உரிய அலுவலர் முன் ஒப்பளிப்பை பெற வேண்டும். புரிஞ்சுங்களா? இப்ப அதுல இந்த 6ல என்னன்னு கேட்டீங்கன்னா, 6க்கும் 6Aக்கும் என்ன வித்தியாசம், ஃபார்ம் 6க்கும் 6Aக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, 6ன்றது வந்து இடமா வாங்குவாங்க. அந்த இடமா வாங்குறதுல, அப்ப அந்த இடம் வாங்குறதுக்கு வந்து சோர்ஸை சொல்லணும். இந்த அமௌண்ட் வந்து இப்ப ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறாங்கன்னா, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அந்த சோர்சஸ், இது வந்து 10 லட்ச ரூபாய் எப்படி வருது, சொந்த சேமிப்பு எவ்வளவு, நண்பர்களிடமிருந்து உறவினரிடம் வாங்கப்பட்ட தொகை எவ்வளவு, அல்லது வங்கியிலிருந்து வாங்கிருக்கா கடன் வாங்கியிருந்தா அது எவ்வளவு, அல்லது அரசு அந்த ஹெச்பி ஹவுசிங் லோன் தருவாங்க, அந்த ஹெச்பி கடன் எவ்வளவு, இல்ல நகை வச்சது எவ்வளவு அப்படின்னு சோர்சஸ் காட்டணும். சரிங்களா? அடுத்தாவது இந்த ஃபார்ம் 6ல இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் 6ல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு இடம் வாங்குறாருன்னா அந்த இடம் வாங்கின பிறகு வீடு கட்டுவார். வீடு கட்டுவதற்கு வந்து அவருக்கு செங்கல் எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு வருது, சிமெண்ட் எவ்வளவு வருது, கம்பி எவ்வளவு வருது அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த வீடு கட்டுவதற்கான தொகை எவ்வளவுன்றத அந்த ஃபார்ம்ல ஒவ்வொரு இடத்தையும் ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும். ஃபார்ம்ல கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல உள்ள விஷயங்களை முழுமையா பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இது 6. அடுத்தது 6A என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து மனையா வாங்கி வீடு கட்டுறது 6. இடம் வீடா வாங்குவாரு. இப்ப வீடா வாங்கும் போது அந்த வீடா வாங்குவதற்கு 6A ஃபார்ம் தேவைப்படும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப அது வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அந்த பில்டிங் என்னாச்சு, அது மாதிரி 6ல சொல்லும் போது என்ன சொல்ல, சர்வே நம்பர், எந்த சர்வே நம்பர், எந்த இடம் யாருகிட்ட இருந்து வாங்குறது, இந்த விஷயம் எல்லாமே சொல்லணும். அதே மாதிரி இதுலயுமே இந்த பில்டிங் எவ்வளவு, அந்த பில்டிங்கோட மதிப்பு என்ன அப்படின்றத 6Aல
சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த 2 ஃபார்ம் முக்கியமானது. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இந்த ஹெச்பி நம்ம அதாவது நம்ம பர்மிஷன் கேட்கும் போது இதெல்லாம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தாவது இப்ப நம்ம பில்டிங்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இடத்த வாங்கி இடம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். வீடு கட்டுவதற்கும் பர்மிஷன் வாங்கணும். இடம் விற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். வீடு கட்டுவதற்கும் வீடு விற்பதற்கும் பர்மிஷன் வாங்கணும். சரிங்களா? இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது நடத்தை விதியில இருக்குது. நடத்தை விதியை நம்ம தெரிந்து கொள்வது நம்ம ஒவ்வொரு அரசு ஊழியரின் கடமையாகும். அடுத்தாவது வீடு கட்டி முடிச்சிட்டோம்னா அது வீடு கட்டி முடிச்ச பிறகு இந்த ஃபார்ம் 7 ஒண்ணு இருக்கும். ஃபார்ம் 7 அதாவது படிவம் 7 உள்ள அந்த சொல்லி இது மாதிரி நான் அந்த வீடை வந்து கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப முடிச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அந்த ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி வீடு கட்டி முடித்த பிறகு அதையும் கொடுக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த படிவம் 7 பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இயலமெடுத்து விதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அட்டவணை 1 உள்ள படிவங்கள் 6 மற்றும் 7 விவரங்கள் அளிக்கப்பட வேண்டும். இருப்பினும் விவரங்களை அளிக்க இயலாத விடத்தை கட்டடம் எழுப்பப்பட்டுள்ள அல்லது எழுப்ப கருதப்பட்டுள்ள பரப்பளவு கட்டடத்தின் மதிப்பீட்டு செலவு விவரத்தையும் அரசு பணியாளர் குறிப்பிட வேண்டும். புரிஞ்சுங்களா? அந்த கட்டடத்தினுடைய அளவு எவ்வளவு, அது எவ்வளவு அமௌண்ட்ல வந்து நம்ம கட்டி முடிக்கலாம்னு இருக்கிறோம், எஸ்டிமேட் எவ்வளவு இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அந்த ஃபார்ம்ல பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கொடுத்தாதான் என்ன செய்வாங்க, பிரியர் பர்மிஷனை கொடுப்பாங்க. அடுத்தாவது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஒரு அசையும் சொத்துக்கு முதல்ல இப்ப அசையா சொத்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அசையும் சொத்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இப்ப வந்து பாக்குறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாக்குறோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதே போல இப்ப ஒரு அரசு ஊழியர் இருக்காரு. அந்த அரசு ஊழியர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காரு. அப்ப அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவரு ஒரு வீடு ரிப்பேர் ஆகி போச்சு. அந்த வீடை சரி பண்ணணும். அந்த வீடை சரி பண்றதுக்கு அந்த அரசு ஊழியர் எவ்வளவு ஒரு ஷேர் கொடுக்கலாம் அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு நிறைய கொடுத்துட முடியாது. ஏன்னா நடத்தை விதியில சொல்றாங்க. அப்ப அந்த நடத்தை விதியில என்ன சொல்றாங்கன்னா அந்த குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அமௌண்ட் அதாவது அந்த தொகைக்கு அதிகமா இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு பணியாளர் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு சோர்சஸ் எல்லாம் காட்டி பர்மிஷன் வாங்கணும். அதான் சொல்றாங்க. கூட்டு நிதியிலிருந்து பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்துக்களின் பழுதுபார்ப்பு செலவில் இந்து கூட்டு குடும்ப உறுப்பினராக உள்ள அரசு பணியாளரின் பங்கானது 1 லட்சத்திற்கு மிகையாகும் போது, சரிங்களா, 1 லட்சத்துக்குள்ளனா அவர் பண்ணிக்கலாம். 1 லட்சத்திற்கு மிகையாகும் போது பழுதுபார்ப்புகள் தன்னுடைய கவனத்திற்கு வரும்போதெல்லாம், புரிஞ்சுங்களா, அந்த அரசு பணியாளர் கவனத்துக்கு வரும்போதெல்லாம் அரசு பணியாளர் விவரத்தை அரசு அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அப்ப வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா அவர் அண்ணங்காரர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, அவர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஷேர் போடுறாருன்னா தம்பி வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்னா தம்பி நான் 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன் நீனு 10 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப என்ன செய்யணும், எனக்கு நடத்தை விதி இருக்குது, நடத்தை விதியில 1 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நான் வந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சத்துக்குள்ள இருந்தா எனக்கு தேவை பர்மிஷன் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அப்ப அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம கவனமா அரசு பணியாளர் வந்து அதை வந்து பர்மிஷன் வாங்கணுமா, பர்மிஷன் வாங்கக்கூடாத, பர்மிஷன் வாங்கக்கூடிய தொகைக்குள்ளே இருக்குதுல, பர்மிஷன் வாங்கக்கூடாத தொகைக்குள்ளே இருக்கான்றத நம்ம பார்த்து கவனமா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தாவது இது ஒரு முக்கியமானது. அரசு பணியாளர் எவரும் அரசு நிலங்களை அத்துமீறி கைப்பற்ற கூடாது. பொதுவாகவே யாரும் அரசு நிலங்களை கைப்பற்றக்கூடாது. ஆனா அரசு பணியாளர் நடத்தை விதியில முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா அரசு பணியாளர் எவரும் அரசு நிலங்களை அத்துமீறி கைப்பற்ற கூடாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அந்த அரசு பணியாளர்கள் வந்து பின்பற்றப்பட வேண்டும். அதனால ஒரு இடம் வாங்குறதுக்கோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு வீடு வாங்குவதற்கோ, புரிஞ்சுங்களா? அப்ப அதே மாதிரி விஷயத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும். சில நேர்வுகள்ல பர்மிஷன் வாங்காத நேர்வு என்னன்னு கேட்டீங்க, பர்மிஷன் தேவையில்லைன்னா அந்த அரசு பணியாளருடைய நிதி ஆதாரம் எதுவுமே இல்ல, குடும்ப உறுப்பினர் வாங்குறதுல அவர் ஷேர் பண்ணலன்னு சொன்னாக்க அந்த நேரத்துல வந்து பர்மிஷன் வாங்க தேவையில்ல, இன்டிமேஷன் பண்ண தேவையில்லைன்றது இருக்கு. பட் கவர்மெண்ட் சர்வனுடைய அமௌண்ட் ஷேர் பண்ணாரு, கான்ட்ரிபியூட் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளில் விதி 7.1 அதாவது 7.1 ஆவில் உள்ள விலக்குப்படி அசையா சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை, கொடை, அடைமானம், குத்தகை மாற்றுமுறை அதாவது அந்த டிரான்ஸ்பர் பண்றது மாற்றுமுறை மூலம் செய்யப்படும் நடவடிக்கை நன்மதிப்பு பெற்ற வணிகர் மூலம் நடைபெறாவிடில் குறிப்பிடப்பட்ட அலுவலரது முன் அனுமதி பெற வேண்டும். சரிங்களா? முன் அனுமதி பெற வேண்டும்.
இடம்பெயரா சொத்து ஒன்றினை, இதான் முக்கியமானது, இது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இடம்பெயரா சொத்து ஒன்றினை செட்டில்மெண்ட் மூலமாக அல்லது கொடையாக பெறுவதற்கு வணிகர் மூலம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. செட்டில்மெண்ட் பண்றதுக்கோ அல்லது கிஃப்டா கொடுக்கறதுக்கோ, யாரோ ஒருத்தர் கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு வியாபார சம்பந்தமானதா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அதே மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எனவே இந்நேர்வுகளில் வாங்குதல் அல்லது விற்பனை குறித்த நடவடிக்கையினை குறிப்பிடப்பட்ட அலுவலரின், சரிங்களா, குறிப்பிடப்பட்ட அலுவலரின் முன் அனுமதி பெற தேவையில்லை. சரிங்களா? இப்ப செட்டில்மெண்ட்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா வந்து என்ன பண்றாருன்னா பிள்ளைக்கு எழுதி வைப்பாரு. அப்ப அந்த அப்பா பிள்ளைக்கு எழுதி வைக்கும் போது அப்ப அது வியாபார நோக்கில் இல்லை, காசு எதுவும் வாங்க போறது கிடையாது. அப்ப அது மாதிரி நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, முன் அனுமதி பெற தேவையில்ல. இருப்பினும் இவ்வாறு கொடை அல்லது செட்டில்மெண்ட் மூலம் கிடைக்கும் அசையா சொத்து அடைவதற்கு அல்லது விற்பதற்கு முன்னால் அது குறித்து குறிப்பிடப்பட்ட அலுவலருக்கு விதி 7(1) படி அறிவித்தல் வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க? அறிவிக்க வேண்டும் சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப பர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஆனா இவர் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செய்யணும்? இன்டிமேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இது எதுல சொல்றாங்க கேட்டீங்கன்னா, கடித எண் 7143, சரிங்களா, 7143, கடித எண் 7143, பணி ஏ 85(6), அதாவது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, நாள் 14/5/1985. இந்த லெட்டர்ல மேற்கண்ட விஷயத்தை, இந்த செட்டில்மெண்ட் சம்பந்தமா விஷயத்த இந்த லெட்டர்ல சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதே போல இன்னொரு விஷயம் இந்த இதுல இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் அவரு பர்மிஷனுக்கு கொடுக்குறாரு, பர்மிஷன் கேட்கிறாரு, அவர் பர்மிஷன் கேட்டுட்டு கொடுக்கல, சரிங்களா, அந்த அவங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கலன்னா அப்ப அது என்ன நடக்கும்? அவர் பர்மிஷன் கொடுத்ததா கருதப்படுமா, இல்ல பர்மிஷனை கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதே போல இந்த என்ன சொல்றது, இப்ப வந்து பார்த்தது இம்மூவபிள் ரிலேட்டடா பார்த்தோம். அடுத்தது மூவபிள் ரிலேட்டடாவும் அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? அதாவது பர்மிஷன் ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டாரு, அப்ளை பண்ணிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் கொடுக்காம இருக்காங்கன்னா எவ்வளவு நாளைக்குள்ள அது வெயிட் பண்ணணும், இல்ல எவ்வளவு நாளைக்கு பிறகு அது வந்து பர்மிஷன் கொடுத்ததா கருதப்படும், இல்ல அதுல வந்து எந்தெந்த நேரம், அதாவது சில கிளாரிபிகேஷன் அதுல இருக்குது. அந்த விஷயத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம். அதே போல அந்த மூவபிள் ரிலேட்டடானது அதுக்கு என்ன சொல்றாங்கன்றதையும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். எனவே அரசு பணியாளருடைய நடத்தை விதியை நம்ம மீறணும்னு சொன்னோம்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு இடம் வாங்குறீங்களோ, இடம் விற்கிறீங்களோ, ஒரு மனை வாங்குறீங்களோ, மனை விற்கிறீங்களோ, நிலம் வாங்குறீங்களோ, நிலம் விற்கிறீங்களோ, அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும், சோர்சஸ் காட்டணும். அந்த ஃபார்ம் 6, 6A, 7 இதெல்லாம் பூர்த்தி செய்து அலுவலகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். நன்றி.